மதம் கொண்ட யானைய மண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்டாப். பெரிய அபூர்வ சகோதரர் அப்பு காமலே ஒட்டு கேறிட்டு முட்டி போட்டு போயிட்டு இருக்காரு. அண்ணே அழகேசண்ணே நீங்களா? இது என்ன புது கெட்டப்ப? ஏன்டா கேட்க மாட்டேன்? அண்ணனும் தம்பியுமா சேர்ந்துக்கிட்டு தசாவதாரம் கமலாசனோட என்னை அதிகமா கெட்ட போட்டு அலைய விட்டீங்களடா. எம்ஜிஆரை பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன், ரஜினியை பார்த்திருக்கேன், கமலை பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. நீ நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்கும்டா. கேஸ் யாரோட இஷ்யூ? அது யாரோ இஷ்யூ? நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டப்படுறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் கேஸ் கொடுக்கணும் அதை சொல்லுங்க முதல்ல. அது ஸ்டாலின் தான் தரணும். ஆமா, அவரு வாங்கி தரல, அதனால இவ்வளவு பிரச்சனை நடக்குது. இந்த ஈரானுக்கும் இதுக்கும் பிரச்சனை, அமெரிக்கா சண்டை நடக்குது, அதுக்கும் ஸ்டாலின் தான் காரணம். ஆமா, இங்க இருந்தா ரெண்டு குரல் கொடுக்காம இருக்காரு. உங்க அண்ணன் கொடுக்க. இந்த பையன் என்னமா திங்க் பண்றாயா? எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கான் இவெல்லாம். ஒரு பெரிய விஞ்ஞானிய பிறக்க வேண்டியவன். ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. 1 2 3 4 கிருவா 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 கிருவா. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி வகுந்து விடுவேன். சரிங்க சரி. எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. சரிங்க சரி. ஒரு சாமியே சாமி கிட்ட முறையிட்டு பாத்திருக்கீங்களா? இப்ப நீ என்ன சொல்ல வர? அத நேரடியா சொல்லு. இத பாருங்க. ஏன் அப்படி பண்ற? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். எங்க மேல நம்பிக்கை இல்லையானா? அப்ப எங்க மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லம்மா, நம்மலாம் ஒரே குக்கர்ல வெந்த இட்லிங்க. உங்களை போய் நான் சந்தேகப்படுவேனா? நாங்க உங்களை வின் பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சரி விடுறா, சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு. இத பாக்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்குண்ணா எங்களுக்குலாம். சொல்லும் போதே தெரியல டூப்புன்னு. ஏண்டா நம்புனா என்னன்னா உனக்கு அவ்வளவு கஷ்டம்? நான் மட்டும் கிழிச்சிருவேன். நீயே நாங்க இருக்கோம்னா நீ இருப்பியா? அவன் இருக்க வேணாமா? வந்தது ராங்கு, இதுல சாங்கா எதுக்குடா ட்ரிபிள்ஸ் வந்தீங்க? யாரா இந்த கீஞ்ச மூலம் இந்த கிதி கிதிக்குது? மை ஸ்வீட் டார்லிங். இது எங்க வண்டி? அங்க ட்ரிபிள்ஸ் போவோம், ஃபோர்ஸ் போவோம், பைஸ் போவோம். அத கேக்க நீங்க போலீஸ் என் மேல விழுகிற ஒவ்வொரு அடிக்கே எங்க அண்ணன் நீங்க பதில் சொல்லி ஆகணும். ராஜா, நீ கேட்டியாடா? இவதாண்டா தமிழ் பொண்ணு. விஜய் என்னப்பா? விஜய் நடிகன், விஜய் நடிகன், விஜய் நடிகன், விஜய் நடிகன். ஆமா, நான் நடிகன் தான். இப்ப யாரும் இல்லைண்டா. என்னமோ இவர் என்னமோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி. ஆனா நான் அரசியலுக்கு வந்துட்டு நடிக்கல. அரசியல் நான் நடிக்கல. ஏன்னா இப்படிலாம் பண்ற நீ? உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு காசா நீ அனுபவிக்கிறது சந்தோஷமா? எங்களுக்காக வந்து நீங்க கஷ்டப்பட அவசியமே இல்லையானா? ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இந்த டைம்ல இந்த மாதிரி முட்டி போட்டுலாம் போறியா? என்னன்னா ஆகும்? இந்த சந்தோஷமா நீ இரு. பரவாயில்ல, எங்களுக்காக நல்லது நினைக்காத நீ. எதுக்குடா இப்படி பொறுமை போய் உட்கார்ந்துட்டு இருக்க? இவ்வளவு சவுண்ட் கொடுக்கறானே, இவனை தூக்கி போட்டு நாளை மிதிக்க கூடாது. சர்ச்சில் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று கண் கலங்கி அழுதது. ஆக்ஷன் மேடம். மேடம், இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். செத்துடலாம் போல இருக்குங்க. தயவு செத்து போயேன்டா, வயசு தான் ஆச்சு, செத்து போயேன். செய்து விஜய்க்கு ஓட்டு போடுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் ப்ளீஸ். தயவு செய்து ஒரு வாய்ப்பு கொடுங்க.
இப்பெல்லாம் பிச்சைக்காரங்க வீட்டுக்குள்ள வந்து பிச்சை கேட்கற அளவுக்கு ஆயிட்டீங்களா? எவ்வளவோ சந்திச்சிட்டோம், இந்த ஒரு வாய்ப்பு அவர் கொடுத்து பார்க்கலாமே. டேய், நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன், பேசாம போயிடு. உங்களை கை எடுத்து கும்பிடுற ஒரு தம்பியா எடுத்துக்கிட்டு சொல்றேன், ப்ளீஸ் தயவு செய்து ஓட்டு போட்டுருங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். ஏதோ ஒரு குறைபாடு இருக்கலாம் இல்லையா? இது போதுமான அளவுக்கு முன்னேற்றம் இல்ல, இது சரியில்லை அப்படின்னு இருக்கும்ல. என்ன விஷயங்கள்லாம் சரியில்லாம இருக்கு? என்ன ப்ரோ குறைபாடு இல்லாம எல்லாமே குறையாதா ப்ரோ இருக்கு? நீங்க வேற என்ன குறைபாடு ஒரு 2 3 சொல்லலாம். அந்த காரு, அது காரு எல்லாமே குறையாதா ப்ரோ இருக்கு? நடக்கிற விஷயமே சிலிண்டர் பிரச்சனை தான். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? சிலிண்டர் பிரச்சனை, பெட்ரோல் பிரச்சனை, ஏதோ ஒரு நாட்டுல கொண்டு போறன்றதுக்காக இங்க பாருங்க, பெட்ரோலுக்கு கேஸுக்குலாம் கியூல நின்னுட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அதுவே குறைபாடு தானே. இந்தியாவுல இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. கண்ணு வைக்காத, வா போலாம். சொல்லுங்க, வீட்ல ஒரு கேஸ் பற்றாக்குறைனா வீட்ல இருக்க பெண்களுக்கு தான் தெரியும் கஷ்டம். அதுவே கஷ்டமா இருக்கு. அப்போ சொல்லுங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்தாருன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றம் ஏற்படுத்துவாரா? கண்டிப்பா எல்லாமே மாறும். ஏய் தக்குரி, உனக்காக ஈரான் இஸ்ரேல் கூட சண்டை போட்டு சிலிண்டரை கொண்டு வந்துட்டேன். குஜரி மஸ்த் பண்ணு, ஓகேவா? சூர்யா, இவனும் உன்ன மாதிரி ஒரு கலைஞன் தான். நடிப்பான், நாடகம் போடுவான், டான்ஸ் ஆடுவான். பயம், ஆச்சரியம், இது ரௌத்ரம், கருணை. விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் வந்து நான் தான் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா ஆட்சியை வந்து கொண்டு வருவேன்னு சொல்றாரு. அவருக்கு ஓட்டு போடுவீங்களா? போட மாட்டோம். புகழுக்கு போட சொல்றீங்களா? பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோ. முதலீட்டு இழுக்கிறாங்க. முதலீடு என்ன பண்றீங்க? 12,000 கோடிக்கு முதலீட்டு ஒசூர்ல போய் வைக்கிறாரு. இங்க தமிழ்நாட்டுல ஒசூர்ல வைக்கிறாரு. 49,000 பேத்துக்கு வேலைங்கிறாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன 49,000 பேர் வேலை தந்துருங்களா? தமிழ்நாட்டு மக்களுக்கு எத்தனை பேத்துக்கு வேலை? அந்த லிஸ்ட் கொடுக்க முடியுமா? இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார சொல்லி கொடுக்குறா? அவரு பொண்டாட்டி புள்ள அம்மா அப்பா எல்லாரும் விட்டுட்டு வந்து ஆட்சி நடத்துறாருன்னா, பொண்டாட்டி புள்ளையில விட்டுட்டு வந்துடுறா? ஆமா, ஆட்சி நடத்துறது கஷ்டம். ஆட்சி நடத்தினா பொண்டாட்டி புள்ளையில விட்டு வந்துடணுமா? ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. அப்படித்தானே விட்டு வந்துடுறாரு விஜய். அவர் வந்து அதனாலதான் தைரியமா நின்று பேசுறாரு. பொண்டாட்டி புள்ள எல்லாம் விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தானே மேல வந்திருக்காப்புல. அப்படியா? ஆமா ஐயா, அவரு இதான் ஓட்டு போட்டா. ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா பொண்டாட்டி புள்ளையெல்லாம் கூட வைக்க கூடாது. ஆமா, லூசுரா, லூசு இல்லனே, மென்டல். அம்மா அப்பா புள்ள பொண்ணு யாருமே இல்ல, யாருமே கூட வைக்க கூடாதுயா. அப்படி வர்றதுனாலதான் அவருக்கு நாங்க ஓட்டு போடுறோம். விளங்கும்டா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா.